நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரெண்டு பானை உடைஞ்சு போச்சு. அவ ரெண்டு தப்பையும் பண்ணாமலேயே ரெண்டு பானையும் உடைய விட்டுட்டா. இப்ப மூணாவது பானை மட்டும் தானே மிச்சம் இருக்கு. அந்த மூணாவது பானை உடைஞ்சதும் சந்தியா நிச்சயமா அவ கனவை பத்தி நினைச்சு பார்க்கவே மாட்டா. அதுக்கப்புறம் அவ இந்த குடும்பத்தை மட்டும்தான் பாத்துக்குவா. இன்னொரு விஷயம், இதையும் நல்லா கேட்டுக்கோங்க. சந்தியாவோட இடத்துல என் பொண்ணு சவிதா இருந்திருந்தா கூட நான் நிச்சயம் அவளுக்காகவும் இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன். நான் பண்றது எல்லாமே சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவ இப்ப உண்மையிலே வேதனைப்பட்டு இருப்பா. ஆனா ஒரு சில நேரங்கள்ல உடம்புல பட்டிருக்கிற காயத்துக்காக கசப்பா இருக்கிற கஷாயத்தை குடிச்சுதான் ஆகணும். இதோ பாரு சரோஜா, சந்தியா மருமக ரெண்டு பானைய உடைய விட்டான்னா அது உன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா இந்த மூணாவது பானை இருக்கே, இதோட அவ புருஷன் சூர்யாவோட நம்பிக்கை அணைஞ்சிருக்கு. சூர்யா அவ மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கை கண்டிப்பா அந்த பானைய ரொம்ப பலப்படுத்தி இருக்குன்னு எனக்கு தெரியும். யாரு என்ன பண்ணாலும் அந்த பானை உடைய போறதில்ல சரோஜா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. சந்தியா மருமக நிச்சயமா அந்த போட்டியில ஜெயிச்சு காட்டுவா. நீ என்னதான் ஆசைப்பட்டாலும் இந்த மூணாவது பானைய உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அது எனக்கும் தெரியுங்க. சந்தியா நம்ம சூர்யாவுக்காக, நம்ம மருமக சந்தியா சூர்யாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. சந்தியாக்கு இருக்கிற பலமே நம்ம புள்ள சூர்யா தான். ஆனா இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இந்த மூணாவது பானையை இந்த வழியில இருந்து நீக்கணும்னா அதுக்கு ஒரே வழி மட்டும்தான் இருக்குங்க. அவளோட பலத்தையே அவளோட பலவீனமா மாத்தணும். என்னப்பா சூர்யா, ஏன் இந்த பேப்பரை படிக்கிற? இது நேத்து பேப்பர், இது இன்னைக்கு பேப்பர். இத படி. இந்தப்பா புடிப்பா. அப்பா. என்னப்பா? இப்பதான் அந்த போட்டி சேர்ந்தவங்க ஃபோன் பண்ணாங்கப்பா. என்ன சொன்னாங்க? அவங்க ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்காங்களா. அது முடிஞ்சோன்னா ஒரு பார்ட்டியும் இருக்கா. அந்த பார்ட்டியில கலந்துக்க சொல்லி அவங்க நம்ம எல்லாருக்குமே பத்திரிக்கை அமைச்சிருக்காங்கப்பா. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அவங்க இந்த பார்ட்டியில தான் இந்த போட்டிக்கான ட்ரோஃபியும் காட்ட போறாங்களாம். உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் சூர்யா. தினம் தினம் இவங்க மூளையை பயன்படுத்தி போட்டியில கலந்துக்கிட்டு டயர்டாகி இருப்பாங்க. சரி, எப்படியாவது அந்த பார்ட்டியில கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும். மாமா, இந்தங்க டீ. சவிதா, என்னங்க நீ? அத்தை எங்க இருக்காங்க? பூஜை அறையில இருப்பாங்க. பூஜை செய்யற நேரம் இல்ல. இங்க பாரு பிரீத்தி, அத அந்த கயிறு வச்சு நல்லா கட்டிருக்கல. கயிறுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கே. ரோப் இல்ல? இந்த வார்த்தையை நீ வாழ்க்கை மொத்தமும் மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ரோப்.
அம்மா பூஜை ரூம்ல பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா இந்நேரத்துக்கு மணி சத்தம் கேட்டுக்கணுமே. அம்மா அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க? பூஜை ரூம்லயே காணுமே. எங்கேயாவது வெளியே போயிருக்காங்களா? உங்களை யார்கிட்டயாவது அவங்க ஏதாவது வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனாங்களா? என்கிட்ட எதுவுமே சொல்லலப்பா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அம்மா வீட்டில தான் இருக்காங்கன்னு நினைச்சேன். அப்பா வீட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன்ப்பா, அம்மாவை காணோம். நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு ஏதாவது போயிருப்பாங்க. அவங்களோட பிரியமான மருமகளுக்காக போயிருப்பாங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா 2 மருமகளுக்காகவும் அவங்க போயிருப்பாங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா 2 மருமகளும் ஜெயிக்கணும் இல்லையா? என்ன எனக்கு அத்தை கோவிலுக்கு தான் போயிருப்பாங்கன்னு தோணல. ஏன்னா அவங்க கோவிலுக்கு போனாங்கன்னா பூஜை தட்டை கண்டிப்பா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்பா நான் போய் வெளியே இருக்காங்களா பார்த்துட்டு வரேன். நானும் வரேனே. சரி வா. அம்மா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா நான் போய் வெளியே இருக்காங்களா பார்த்துட்டு வரேன். நானும் வரேனே. சரி வா. அம்மா வந்துட்டீங்களா? காலங்காலத்தில் எங்கம்மா போயிட்டு வரீங்க? இப்பதான் உங்களை காணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா என்னது? எப்படிமா? அடிபட்டு இருக்கா? அத்தைக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஒரு ரிக்ஷாக்காரன் லேசா இடிச்சிட்டு போயிட்டான். பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத. என்னம்மா இப்படி பேசுறீங்க? எவ்வளவு பெரிய காயம் பாருங்க. இத போய் சின்ன காயம் சொல்றீங்க. என்னம்மா நீ? அப்பா வாங்க. அம்மா வேற ஏதாவது அடிபடிச்சா? ஐயோ இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன கீறல், அவ்வளவுதான். ஆண்டவா காப்பாத்துப்பா. அம்மா சந்தியா, மஞ்சள் நெய்யை கலந்து கொண்டு வாங்களேன். சரிங்க. சந்தியா சீக்கிரம் வாங்க. எங்க சரோஜா போயிருந்த? நம்ம பிள்ளைங்களோட நல்லதுக்காக தான் நான் போயிட்டு வந்தேன். இவன் மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சரோஜா என்கிட்டயே எதையோ மறைக்கிறான். என்னங்க? இங்க பாருங்க, நான் அப்பவே சொன்னேன்ல அத்தை கோவிலுக்கு தான் போயிருப்பாங்கன்னு. எப்ப கோவிலுக்கு போனாலும் பூஜை தட்டை கையோட கொண்டு போகணும், பூஜை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. சந்தியாக்கா இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே போலீஸ்காரி மாதிரியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தும்பல் வந்தாலும் இருமல் வந்தாலும் அதை கூட சந்தேகத்தோட தான் பாப்பாங்க இவங்க. இருங்கம்மா. அண்ணே நான் போட்டு விடுறேன். உங்களால முடியாது. இல்ல இல்ல நான் போட்டு இல்ல விடுறேன். நான் அண்ணே உங்களால இது பண்ண முடியாது.
நான் போட்டு அண்ணே நானே போட்டு விடுறேன். பாத்ரா முடிஞ்சிருச்சுண்ணே, போட்டேன். இவருக்கு அவங்க அம்மா மேல எவ்வளவு பாசம். இவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை இவரால் தாங்கிக்கவே முடியல. அம்மா மேல இவர் நிறைய பாசம் வச்சிருக்காரு. அம்மா மீனாட்சி, சொல்லுங்க அத்தை. எங்க கிளம்புறதுக்கான ஏற்பாடு நடக்குது? குழந்தையோட புது துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்க? ஓ, இந்த துணியை பத்தி கேக்குறீங்களா? அது இன்னைக்கு அந்த போட்டி நடக்கிற இடத்துல பார்ட்டி நடக்க போதில்ல, அதுக்காக தான் அத்தை. அதுவும் இல்லாம என்னோட கண்ணனை நான் எங்க கூட்டிட்டு போனாலும் அவனை அழகா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போவேன். ஏன்னா அங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்கல்ல அத்தை. இந்த ட்ரெஸ் வந்த உடனே நான் துவச்சு போட்டுருவேன் அத்தை. ஏன்னா இவ அவனோட பெரியம்மாவோட பிறந்த நாளுக்கும் இதை போட்டுக்கணும்ல அத்தை, இல்ல? அடஹா, நானும் மறந்தே போயிட்டேன். பிறந்த நாள் அன்னைக்கு தானே அந்த பானை சம்பந்தப்பட்ட முடிவு எடுக்கணும். அந்த பானை இப்படியே இருக்க போதோ இல்ல? மீனாட்சி, கொஞ்சம் வாய முறியா? அப்படி ஒரு நிலைமை நிச்சயமா வராது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த பானை என்னைக்கும் உடையாது. போதும் போதும், எல்லாரும் ரெடி ஆயிட்டு வாங்க. ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல, சீக்கிரம் ஆகட்டும். ஆண்டவா, விடுக்கலாம். பரவாயில்லையே மீனாட்சி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கடைக்கு 50-100ன்னு கஸ்டமர் வந்துருவாங்க நினைக்கிறேன். அத காம்படிஷன்ல இருந்து இவ்ளோ அழகான புடவை கட்டிட்டு இருந்தா அவங்க கண்டிப்பா உங்க பின்னாடி தானே வருவாங்க. நீ இந்த பவுடர் டப்பா மொத்தத்தையும் முகத்துல பூசிட்டு வந்து நிக்கிற. நான் உன்னை ஏதாவது கேட்டேனா சவிதா? என்ன எல்லாரும் கிளம்பியாச்சா இல்லையா? அம்மா அம்மா, சூரியண்ணா மட்டும். சூரியண்ணா, சந்தியா அண்ணி, சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிடுச்சு. இவன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான்ல அத்தை. அத்தை, அவரும் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் அத்தை. என்ன பண்றது, அங்க கடையில வியாபாரம் கெட்டு போயிடும் இல்லையா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கடையில பிஸியா வியாபாரம் நடக்கும். வாங்க போலாம். அம்மா, உங்களுக்கு போன் வந்திருக்குமா? யாரோ சதீஷ்னு சொன்னாரு, உங்ககிட்ட தான் பேசணுமா? என்ன சதீஷா? யார் அவரு? இந்த பேரை நான் கேள்விப்பட்டது கூட இல்ல. அம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல வேண்டாம், எனக்கு தானே வந்திருக்கு, நானே போய் பேசிட்டு வந்துடுறேன். அம்மாப்பா, இந்த சதீஷ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் அம்மா எதுக்காக உங்ககிட்ட பேச போறாங்க? இல்லப்பா, எனக்கும் எதுவுமே தெரியாது. உங்க அம்மாவுக்கு தான் தெரியும். மோகன், நீ ஒன்று பண்ணு. அப்பாவையும் மற்றவங்களையும் நீ கூட்டு போயிடு. நானும் சந்தியாவும் அம்மா கூட வந்துடுறோம். சரி, வாங்க போலாம். வா வா. கண்ணா, கண்ணா, இந்த அத்தை கிட்ட போடா கண்ணா. சொல்லுங்க. காலையில நான் தான் உங்களை பார்க்க வந்திருந்தேன், ஆனா உங்களை பார்க்க முடியல. சரிங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி.
கொஞ்சம் இருங்க, கதை திறந்துருக்கு, சாத்திட்டு வந்துடுறேன். அம்மா அது வந்து அவங்க புறப்பட்டாங்க. வாங்க போலாம். சரி வாங்க சத்யா. எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். நான் தான் உங்களுடைய அபிமன்யு, உங்களுடைய ஹோஸ்ட், அப்புறம் போட்டியாளர்களுடைய ஃப்ரெண்ட். ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு கேம் ஷோ இது. இது பேரு சூப்பர் ஸ்டார் சாம்பியன். இங்க நடக்க போற டிஃபரெண்ட் பார்ட்டிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்ப எதுக்காக இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியும். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு மொத தடவையா சூப்பர் ஸ்டார் சாம்பியன் போட்டியோட டிராஃபியை உங்க எல்லாருக்குமே நாங்க காமிக்க போறோம். இந்த அற்புதமான டிராஃபியை நாங்க உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வர போறோம். ரொம்ப அற்புதமான இந்த பார்ட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய 4 போட்டியாளர்கள், அதான் 4 சாம்பியன்ஸையும் ஸ்டேஜுக்கு வர சொல்லலாம். எல்லாரும் வாங்க, நம்ம சாம்பியன்ஸ் எல்லாருமே ஸ்டேஜுக்கு வாங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் சந்தியா, உங்களை இந்த மேடைக்கு வரவேற்கிறேன், ப்ளீஸ் வாங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் பிரீத்தி, உங்களை நான் வரவேற்கிறேன், ப்ளீஸ் வாங்க. பிரதீப், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக். லாயர் சார் வாங்க, லாயர் சார் வாங்க. எல்லாருக்காகவும் கிளாப் பண்ணுங்க. நீங்க இவ்வளவு தூரம் வர்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்பவே வேர்த்து விறுவிறுத்து டென்ஷனோட போராடி இருக்கீங்க. நீங்க எதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அந்த ஒரு டிராஃபியை பார்க்கிறதுக்கு நீங்க எல்லாருமே தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுல நாங்க ஒரு சேஃப்டி லாக்கரை வச்சிருக்கோம். அப்புறம் அந்த சேஃப்டி லாக்கர்ல இந்த காம்படிஷனோட டிராஃபி இருக்கு. அப்புறம் அந்த சேஃப்டி லாக்கரோட சாவி இதுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நான் அங்க போய் அந்த டிராஃபியை கொண்டு வரட்டுமா? என்ன கொண்டு வரலாமா? சரி சார். இல்ல இல்ல இல்ல, நான் எதுக்காக போகணும்? இந்த மரியாதை கிடைக்க வேண்டியது நம்ம சாம்பியன்ஸ்க்கு தானே. அதனால மிஸ்ஸஸ் சந்தியா, இதோ அந்த சேஃப்டி லாக்கரோட சாவி. இத நான் இப்போ உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். எங்களுடைய விருப்பம் என்னன்னா, நீங்க 4 பேருமே போய் அந்த சேஃப்டி லாக்கரை ஓபன் பண்ணி அற்புதமான அந்த டிராஃபியை நீங்க எங்களுக்காக கொண்டு வந்து காமிக்கணும். ப்ளீஸ் போங்க. பார்வையாளருக்கு உங்க எல்லார்கிட்டையும் ஒரு அனுமதி கேட்கிறேன். நான் ஒரே ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். இந்த போட்டியை சேர்ந்தவங்க கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் ஏற்பாடு பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறதுனால கிடைச்ச வாய்ப்பை நானும் பயன்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம இந்த மைதா மாவு மூட்டை எனக்கு நல்ல யோசனையை தான் கொடுத்துருக்கு. நான் பிரசாரம் பண்ண போறேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அதனால எல்லாருக்கும் என்னோட புடவை கடையை பத்தி நல்லா பிரசாரம் பண்ண வேண்டியதுதான். விளம்பரம் பண்ணிடுவோம். யார்கிட்ட சொல்றதுன்னே புரியலையே. நிறைய பேர் இருக்காங்க. இவங்க புடவை ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ, வணக்கங்க. வணக்கம். உங்களோட சாரி ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீ யாருன்னு எனக்கு தெரியலையே. இது என்ன பெரிய விஷயமா? அவங்க சந்தியா இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு அக்கா முறை வேணும். அப்புறம் அந்த பிரீத்தி இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு தங்கச்சி முறை. அப்படியா? எனக்கு புடவைங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியுங்க. இது கூட இல்லைன்னா எப்படிங்க? ஏன்னா எங்களுக்கு சொந்தமா புடவை கடை இருக்குங்க. இங்க பிள்ளையார் கோயில் தெருவுல பெரிய கடை வச்சிருக்கோம். ஆனா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொன்ன தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? ஒருவேளை நீங்க எம்ப்ராய்டரி போட்டிருக்க ரொம்ப அழகான புடவையை கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது பொருத்தமா இருந்திருக்கும். என்ன? உங்க புடவை பார்த்தோன்னே எனக்கும் பிடிச்சிருச்சு. அப்படிங்களா? இந்த புடவை ஒரு சாம்பிள் தாங்க.
எங்க கடைக்கு வந்தீங்கன்னா ஒண்ணு மிஞ்சிற மாதிரி இன்னொரு புடவைன்னு எல்லாத்தையும் டாப்பா வச்சிருக்கோங்க. சரிங்க, இந்த மாதிரி டிசைனர் புடவைகள் தான் வேணும். கிட்டத்தட்ட 50 புடவைகள் வேணும். அது என்னன்னா அடுத்த மாசம் என் பொண்ணோட கல்யாணம், சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க பயன்படும்ல. 50 என்னங்க, வேணும்னா நீங்க 100 புடவை கூட வாங்கிக்கலாம். வேணும்னா உங்க வீட்டுக்கே கூட நான் அனுப்பி வைக்கிறேங்க. ஆனா ஒரு வேலை பண்றீங்களா, உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் தெளிவா எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அட்வான்ஸா கொடுத்துருங்க. இப்பவே என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு வரேன். சரிங்களா? சந்தியாக்காக்கும் பிரீத்திக்கும் ட்ரோஃபி கிடைக்க போதோ இல்லையோ, ஆனா எனக்கு தேவையான வியாபாரமும் பணமும் இங்க எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்ப வந்துடுறேன், ஒரு நிமிஷம். நான் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. நீங்க மிஸ்ஸஸ் மீனாட்சி தானே? அந்த அம்மா குழந்தை போட்டியில நீங்க தானே வின் பண்ணிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு 2 குழந்தைங்களா என்ன? அந்த போட்டிக்கு வந்த பொண்ணு எங்க? அன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தா. உங்க பையனை விட உங்க பொண்ணு இருக்கால, அவ ரொம்ப அழகா இருக்கா. அப்படியே உங்களை மாதிரியே இருக்கா. வசமா மாட்டிக்கிட்ட மீனாட்சி. அந்த போட்டியில என் பொண்ணோட நான் கலந்துகிட்ட விஷயம் மட்டும் என் அத்தைக்கு தெரிஞ்சது, என்னை கொன்னே புதைச்சிருவாங்க. நான் இங்க இருக்கிறது எனக்கு நல்லதே இல்ல. நான் முதல்ல இங்கிருந்து போய் ஆகணும்.